Hey dudes, this is Shakti, Fuel Butlerல. ஸோ என்னென்னா நம்ம வண்டியோட பிரேக் பேட் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் 2 பேட்ஸுமே சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு பேட்ஸு, ஸோ இது வந்துட்டு ரியர், இது ஃப்ரண்ட்டு. ஓகேவா? ஸோ நம்ம ரெண்டுமே சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ கைஸ் மாற்றுறதுக்கு 4 பொருள் வேணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ரிங்ஸ் ஒன்று, அப்புறம் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர், ஒரு அலன்கி. ஸோ இது இருந்தாலே நம்ம பிரேக் பேட்ஸ் கழட்டி மாற்றிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஸோ இங்கே இருக்குல்ல, இது ரெண்டுமே அலன்கி, இதுவும் அலன்கி. ஸோ அதை கழட்டணும். அதுக்கப்புறம் இதுவும் வந்துட்டு இந்த ஸ்பேனர் போட்டு கழட்டணும். ஸோ கழட்டிட்டா மாற்றிடலாம். ஸோ லைட்டாக லூஸ் பண்ணுங்க. ஓகே, அங்கே ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து கழட்டுங்க. ஸோ கொஞ்சம் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த அலன்கி, மோஸ்ட்லி அலன்கி டைட்டாக தான் இருக்கும். கேப்பில் பண்ணுங்க, கைக்கு என்ன செய்யணும். ஓகேவா? ஸோ போல்ட்டை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நார்மல் போல்ட்டு மாதிரி இருக்காது. த்ரெட் லாக்கர்லாம் போட்டிருக்காங்க, த்ரெட் லாக்கர் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்க்ரூ டைட் ஆகிடக்கூடாதுன்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ஓகே, அப்படி இல்லைனாலும் கற்றுக்குங்க. ஏன்னா நம்ம ரைட் போகும்போது நம்ம வண்டியை நம்மளே கழட்டி மாட்டோம். போட்டு பழைய பேட்ச் பாருங்கள் எந்தளவு தேஞ்சு போயிருக்குன்ட்டு பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக தேஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த சைடு சவுண்டு வந்துச்சு, அதனால தான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஒன்று சேஞ்ச் பண்ணுறேன். பாருங்கள்,
டிஃப்ரென்ஸ் தெரியுதா எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்ட்டு. நியூ பேட்ஸு ஓல்டு பேட். இதுதான் வந்துட்டு ஆயில். உங்களுக்கு இன்கேஸ் இந்த வால்வு வந்துட்டு டைட்டாக இருக்குது, உள்ளே போகல அப்படின்றப்ப நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா ஏரும் ஆயிலும் உள்ளே போயிடும். ஸோ கைஸ், இந்த மாதிரி வந்துட்டு உங்களால் தள்ள முடியல அப்படின்றப்ப இதை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். ஓகேவா? ப்ரெஸ் பண்ணால் உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வால்வை இந்த போல்ட்டை இந்த ஏர் லாக் போல்ட்டை டைட் பண்ணிவிட்டு ஸோ இதை லாக் பண்ணிவிட்டு பேட்ச் ஸோ இப்படி. ஸோ இது வந்துட்டு இதில் லாக் ஆகும். ஓகேவா? அதனால் அவ்வளோதான். ஸோ லாக் ஆகிடுச்சா லக்கா. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டு போல்ட்டு ஸோ எல்லாத்தையும் தொடச்சிருங்க நல்லா. அதே போல் இந்த சைடும் என்ன பண்ணுங்க, இதை கொஞ்சம் இழுத்துங்க. வெளியில் இழுத்துட்டா ஸோ வெளியில் இழுத்தீங்கன்னா தான் இந்த கார்னரும் இந்த கார்னருக்கையும் இந்த ஹோல் வந்துட்டு போல்ட்டு போய் சேரும். ஓகே, ரெண்டு பக்கமும் போட்டதுக்கப்புறம் டைட் பண்ணுறேங்க. ஸோ நார்மல் டைட் தான், ஃபுல் டைட் வைக்காதீங்க. நம்ம எல்லாம் போட்டுட்டு ஃபுல் டைட் வச்சுக்கலாம். அவ்வளோ. ஸோ இந்த மாதிரி போட்டுவிட்டு டைட் பண்ணிட்டு இந்த இடத்துல பேட்டுக்கு கேப் இருக்குது. ஓகேவா? கேப் இருக்குது, புரியுதா? கேப் இருக்கா? ஸோ சிம்பிள் தான். இந்த கேப்பில் டிஸ்க் பேடை வர்ற மாதிரி. ஓகேவா? அவ்வளோதான். இந்த லாக் பண்ணிட்டு போல்ட்டு ஃபஸ்ட்டு கீழே போட்டுக்கங்க. ஏன்னா கீழே போட்டிங்கன்னா தான் ஈஸியாக மேலே வரும். இந்த சைடு இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டுட்டேன். ஏன்னா அந்த சைடு கீழே வந்துட்டு சம்டைம்ஸ் லாக் ஆகாது சரியா. ஸோ ஒரு தடவை இதை கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க.
ஃபுல் டைட் வச்சுருங்க ரெண்டு சைடுமே. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ தான் ஒரு முக்கியமான மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி லிவரை பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ண டைட் ஆகுது பாருங்க. பிகாஸ் ஆயில் வந்துட்டு இங்கே சேரும். ஓகேவா? உங்களுக்கு பிரேக் பிடிக்கும்போது ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஆயிலும் ஏரும் வந்துட்டு கீழே லாக் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இப்போ ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் பிரேக் எப்படி பிடிக்குன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம் ரியர் பிரேக் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம பிரேக் வந்துட்டு பேட் சேஞ்ச் பண்ணிட்டோம் ஃப்ரண்ட்டில். ஸோ பிரேக் பிடிச்சி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேவா? பார்த்தீங்களா? ஓகே ஓகேவா? ஸோ இப்போ ரியர் சேஞ்ச் பண்ணோம்.